கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 148ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு பிரியமாய் விசுவாச அறிக்கை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அதற்கு நமக்கு தேவையான ஆயுதம் நம்முடைய விசுவாசம். எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ, அறிக்கை செய்கிறோமோ, அதை கிரியையிலே வெளிப்படுத்துகிறோமோ, அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியாய் கடந்து செல்லும். இப்பொழுதும் நாம் விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். தேவனே, என் தேவனே, நாங்கள் ஒன்றுமில்லா நிலையில் இருக்கும்போது எங்கள் சிறுமையை பார்த்து, ஒருவரும் தூக்கிவிட இல்லாமல் இருப்பதை பார்த்து, எங்கள் மேல் அன்பு கூர்ந்து இரக்கம் பாராட்டி, உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை ஏற்ற வேளையிலே எங்களுக்கு ஆகாரமாக அனுப்பி எங்களை போஷித்து, எங்கள் தாழ்வில் எங்களை நினைவு கூர்ந்து, அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, தயவையும் பாராட்டி எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே காத்து ரட்சித்து, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்வீர் என்ற நம்பிக்கையும் நிச்சயத்தையும் நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி. இதை நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாச அறிக்கை ஏறிடுங்கள். கிரியையிலும் உங்கள் விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துங்கள். God bless you.